குந்தவைக்கு தெரியாமல் ஒரு அணுவும் அசையாது, காற்று கூட புகாது. எனவேதான் நண்பா, இனி என்னைப்போல் நீயும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று ஆதித்தன் கூறினான். நான் ஏன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பது போல் நண்பனை பார்த்தான் பார்த்திபன். ஆதித்த கரிகாலன் மஞ்சத்தில் சரிந்தபடியே பார்த்திபனை நோக்கினான். எனக்கு மரணகண்டம் உள்ளது. உனது குழந்தை என் மகவாக கருதப்படுவதால் அதற்கும் மரணகண்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. வயிற்றில் இருக்கும் குழந்தையை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அதன் தாயோடு சேர்த்துதான் அனுப்ப வேண்டும் என்றால் கல்பலதாவுக்கும் மரணகண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நண்பா, என்னுடன் நெருங்கி இருந்ததன் பலன் உன் குடும்பம் சீரழியும் நிலைக்கு வந்துவிடக்கூடாது. உடனடியாக கல்பலதாவை பத்திரப்படுத்து. அவளை உடனடியாக பொன்னாழிக்கு அனுப்பிவிடு. அவள் தஞ்சையில் இருப்பது ஆபத்து. என்னை கேட்டால் நீயே பொறுப்பாக அவளை கொண்டு போய் பொன்னாழியில் விட்டுவிடு. கடம்பூருக்கு வந்துவிடு. அங்கே நடக்கும் விருந்தில் சம்புவரையர் மகளை மணப்பதற்கு நான் சம்மதம் தெரிவிக்கப் போகின்றேன் என்றான் ஆதித்த கரிகாலன். பார்த்திபனுக்கு அந்த யோசனை உசிதமாக தோன்றியது. நான் கல்பலதாவை பொன்னாழியில் மேதாவதியின் பொறுப்பில் விட்டுவிட்டு நேராக கடம்பூர் வந்து விடுகிறேன். எச்சரிக்கையுடன் இரு. பார்த்திபன் கூறிவிட்டு அரைக்கதவை நோக்கி நடந்தான். கதவை திரைகொண்டு வெளியேற முயன்ற சமயம் ஆதித்த கரிகாலன் அவனை அழைத்தான். பார்த்திபா, வியப்புடன் திரும்பி பார்த்தவனை நோக்கி ஆதித்த கரிகாலன் கூறினான். நண்பா, எல்லாவற்றிற்கும் நன்றி. உனக்கு ஒருத்தான அத்திமலை தேவனின் பிரதமையும் உக்ரோதயமும் தக்க சமயத்தில் உன்னை வந்தடையும். பத்திரமாக போய் வா. பிழைத்து கிடந்தால் கடம்பூரில் சந்திப்போம், ஆதித்த கரிகாலன் கூறினான். அவனை வெறித்து பார்த்தபடியே நின்றான் பார்த்திபன். ஏனோ அவனது அடிவயிற்றில் இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு உணர்வு ஆட்கொண்டது. ஆதித்தனின் கம்பீரமான குரலை அவன் கேட்பது அதுவே கடைசி முறை என்பதை உள்ளுணர்வு தெரிவித்ததோ என்னவோ. அவனது வயிற்றில் அந்த சங்கடம் அதனால்தான் ஏற்பட்டிருக்கும் போலும். சுந்தர காண்டம். பட்டத்து இளவரசன், வடபுலசேனையின் மாதண்ட நாயகன், வீரபாண்டியனின் தலையை கொய்தவன், கங்க நாட்டு சொர்ண சுரங்கங்களை கைப்பற்றியவன், பொன்னாழியை எழுப்பியவன், வருங்கால சோழ சக்கரவர்த்தி ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டு இறந்து போனான். யார் கொலை செய்தார்கள் என்பது தெரியாமல் அவன் உடல் கடம்பூர் மாளிகையில் கண்டெடுக்கப்பட்டது. கடம்பூரில் இருந்து கசிந்த தகவல் சோழ நாடு பல்லவ நாடு என்று பரவி மக்களை ஸ்தம்பிக்கச் செய்துவிட்டது. பல்லவத்திற்குத்தான் சாபக்கேடு என்று நினைத்தால் சோழத்தின் தலையெழுத்து அதைவிட கொடூரமாக இருக்கின்றதே. காஞ்சி மக்கள் அங்கங்கே குழுமி நின்று பேசினர். சம்புவரையர்கள்தான் காரணம் என்று ஒரு பொருளை பரவ ஒருவன் அதை மறுத்தான். ஏனையா, சம்புவரையர்கள்தான் கொலை செய்தார்கள் என்றால் தங்கள் மாளிகையிலேயே உடலை வைத்திருப்பார்களா? அவர்கள் மீது பழியை திருப்ப யாரோ செய்திருக்கிறார்கள். அந்த மனிதன் கூற பலரும் அதை ஆமோதித்தபடியே நின்றனர். பார்த்திபன் நிலைகுலைந்து போனவனாக பொன்னாழிக்கு வந்தான். யார் கொன்றார்கள் என்ற கேள்வியை விட சதியால் ஒரு சுத்த வீரனை அழித்து விட்டார்களே என்ற ஆதங்கம் அவனுள் பொங்கிக் கொண்டு இருந்தது. அனைத்துக்கும் காரணம் சுந்தர சோழர்தான். ஒரு மன்னனாக தனது ஆளுமையை செலுத்தாமல் சதா சர்வகாலமும் உடலில் நோயை சாற்றிக்கொண்டு அந்த புறத்தில் மனைவியின் பணிவிடைகளை சிலாகித்து கொண்டே இருந்தால் அங்கங்கே சிறு தீவுகளாக அதிகார மையங்கள் தோன்றிவிட்டன. அரசன் அவனுக்கு பின் பட்டத்து இளவரசன் என்கின்ற அதிகாரத்தை சுற்றிதான் ஆட்சி சுழல வேண்டும். புதிய அதிகார மையங்கள் அதிகாரத்தை கவர நினைக்கின்ற பொழுது இந்த மாதிரி அரசியல் கொலைகள் தவிர்க்க முடியாமல் போகின்றது. வீரபாண்டியனின் தலையை ஆதித்த கரிகாலன் கொய்ததால் பாண்டிய ஆபத்து உதவிகள் அவனை கொன்றுவிட்டனர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வழக்கை அவசரமாக முடித்து விட்டார்கள். மனம் நொந்து மஞ்சத்தில் சரிந்தான் பார்த்திபன். பாண்டியர்கள் மீது பழி சுமத்துவது எளிதான வழி என்று அதை செய்திருக்கிறார்கள். சேவூர் போர் நிகழ்ந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டன. சுந்தர சோழரின் 2வது மகன் பாண்டியர்களின் நட்பு நாடான ஈழத்தில் தங்கியிருக்கிறான். கொல்வதென்றால் அவனையும் அல்லவா எளிதாக கொன்றிருக்கலாம். ஆனால் சேவூர் போர் முடிந்து 10 ஆண்டுகள் கழித்த நிலையில் திடீரென்று எதற்காக ஆதித்த கரிகாலனை பழிவாங்க வேண்டும்? கைது செய்யப்பட்டிருக்கும் ரவிதாச பிரம்மாதித்யராயன் கொலையை திட்டமிட்டான் என்கின்றார்கள். பிரம்மாதிராயன் என்கின்ற சோழநாடு பட்டத்தை எதிரி நாடான பாண்டிய நாட்டானுக்கு எப்படி வழங்கியிருப்பார்கள்? பாணர்களை அடிமைகளாக கங்க நாட்டு மன்னன் பிருத்திவிபதிக்கு விற்றான் பராந்தக சோழன். அதனால் கிடைத்த சொர்ணத்தை கொண்டு காஞ்சியில் பொன்னாழியை எழுப்பினான் ஆதித்த கரிகாலன். இதனால் வாணர் குலத்தவர் மீது அவன் வெறுப்பு கொண்டிருந்தது திண்ணம். அது குறித்து ஏன் யாரும் விசாரிக்கவில்லை?
பார்த்திபன் மகாபாரதம் படித்திருக்கின்றான். அபிமன்யு பத்ம வியூகத்தை உடைக்க கற்றிருந்தானே தவிர அதனை விட்டு வெளியேறும் விபத்தை அறிந்திருக்கவில்லை. இருப்பினும் அவன் வியூகத்தை உடைக்க அனுப்பினார் என்றால் கௌரவர் படைகளுடன் சேர்ந்து பாண்டவர்களும் அவனை கொன்றவர்களாகத்தானே கருதப்படுகின்றனர். பார்த்திபனுக்கு அனைத்துமே வெறுத்து விட்டது. பல்லவம் என்ன, சோழம் என்ன, கர்ப்பிணி மனைவியுடன் எங்காவது கண்காணாத நாட்டிற்கு சென்று நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்று ஆகிவிட்டது அவனுக்கு. கல்பலதா, நான் தீர்மானித்து விட்டேன். இன்றே நாம் பொன்னாழியை விட்டு நீங்குகின்றோம். இனி சோழத்துடன் நமக்கு ஒட்டோ உறவோ கிடையாது. அத்திமலை தேவன் அவனது ஆலயத்திற்கு திரும்புகின்றானா இல்லையா என்கின்ற கவலையெல்லாம் இனி நான் படப்போவதில்லை. நாம் இருவரும் எங்காவது சென்று நிம்மதியாக வாழ்வோம், பார்த்திபன் கூறினான். நீங்கள் கூறுவது நல்ல யோசனை. ஆனால் உங்கள் நண்பர் கொலை செய்யப்பட்ட உடனேயே நாம் கண்காமல் சென்றால் நாளை உலகம் பல்லவர்கள்தான் சதி செய்து ஆதித்த கரிகாலனை கொன்றுவிட்டதாக கூறும். நமக்கு அந்த அவப்பெயர் ஏற்படக்கூடாது. பொறுத்திருப்போம், காலம் கனியும். அப்பொழுது புறப்பட்டு செல்வோம். கல்பலதா அவனை சமாதானப்படுத்தினாள். ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்ட 15ஆம் நாள் காஞ்சி பொன்னாழியின் முன் ஒரு ரதம் வந்து நின்றது. அதிலிருந்து சுந்தர சோழரும் வானவன் மாதேவியும் நடைப்பிணங்களாக இறங்கினர். அவசர அவசரமாக அவர்களை வரவேற்க விரைந்தார் பார்த்திபனும் கல்பலதாவும். என் ஆருயிர் மகன் ஆதித்த கரிகாலன் வசித்த மாளிகை இனிமேல் நான் இங்குதான் வசிக்கப் போகின்றேன். என் அருமை மருமகளே கல்பா, ஆதித்தனின் குழந்தை உன் வயிற்றில் வளர்வதாக அறிந்தேன். இனி நீயும் உன் குழந்தையும் தான் என்னுடைய எதிர்காலம். நானும் மலையமான் மகளும் இனி உன் பெற்றோர்கள். நீ நல்லபடியாக குழந்தையை பெற்றுக்கொடு. என் மகன் ஆதித்த கரிகாலனை என்னிடம் திருப்பிக் கொடு. ஓ என்று கதறியபடி சுந்தர சோழரும் வானவன் மாதேவியும் கல்பலதாவை அணைத்து கொள்ள அவள் திடுக்கிட்டு போய் பார்த்திபனை பார்க்க அவன் செய்வதறியாது நின்றான். மன்னரே, தாங்கள் காஞ்சிக்கு வந்திருப்பது பழுவேட்டரையர் மற்றும் அனிருத்தருக்கு தெரியுமா? பார்த்திபன் மெல்லிய குரலில் கேட்டான். அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படவில்லை. இனி நான் சோழ மன்னன் இல்லை. யார் வேண்டுமானாலும் சோழத்தை ஆண்டு கொள்ளட்டும். நான் ஆதித்த கரிகாலனின் தந்தை மட்டுமே. அவனது இருப்பிடம்தான் இனி என் இருப்பிடம். நான் சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்றபடியே மஞ்சத்தில் அமர்ந்தார் சுந்தர சோழர். அன்று மாலையே பழுவூர் அரசர்கள் அனிருத்தர் மற்றும் அமைச்சர்கள் வந்து இறைஞ்சியும் மீண்டும் தஞ்சைக்கு திரும்பிச் செல்ல மறுத்துவிட்டார் சுந்தர சோழர். சிறிது நாட்களுக்கு காஞ்சியில் ஓய்வெடுப்பார் மன்னர் என்று அறிக்கை விட்டுவிட்டு நிலைமையை சமாளித்தார் அனிருத்த பிரம்மராயர். கடைசியில் குந்தவைதான் சமாதானம் பேச வந்தாள். ஆனால் குந்தவையை பார்க்கக்கூட சம்மதிக்கவில்லை சுந்தர சோழர். கணவனும் மனைவியும் அரைக்கதவை தாழிட்டு கொண்டு குந்தவை புறப்பட்டு போகும் வரை வெளியே வரவே இல்லை. ஏமாற்றத்துடன் புறப்பட்ட குந்தவையை வெறித்து பார்த்தான் பார்த்திபன். இளவரசியாரே, யார் என்ன நினைத்து எதனை செயல்படுத்த சதி செய்து ஆதித்த கரிகாலனை கொன்றார்களோ, பாண்டியர்களோ சம்புவரையர்களோ பழுவூர் அரசர்களோ யாராக இருந்தாலும் அவர்களை காட்டிலும் பெரும் புகழோடு ஆதித்த கரிகாலன் வருங்காலத்தில் வாழப்போகின்றான். மன்னராக திகழ்ந்து சரித்திரத்தில் இடம்பெறுவது பெரிய சாதனை அல்ல. மன்னராக திகழாமலேயே ஆதித்த கரிகாலன் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழப்போகின்றான். சதி செய்தவர்கள் செய்யும் சாதனைகளை விட அவனது சாதனைகள் தான் இன்னும் அதிகமாக பேசப்படும், போற்றப்படும். ஆதித்த கரிகாலன் நினைத்து சோழர்களாகிய நீங்கள் பெருமைப்படுகிறீர்களோ இல்லையோ, பல்லவர்களாகிய நாங்கள் அவன் காஞ்சி பொன்னாழியில்தானே தங்கியிருந்தான் என்பதை எண்ணி பெருமைப்படுகின்றோம். சுந்தர சோழர் இனி இங்கிருந்து தஞ்சையில் காலடி வைப்பார் என்று நான் நினைக்கவில்லை. ஆருயிர் மகனை பற்றிய நினைவுகளிலேயே இங்கேயே காலத்தை கழித்து மரணத்தை ஏற்க நிச்சயித்து விட்டார். வானவன் மாதேவியும் இதே கருத்தை தான் பிரபதித்தார். அவர்கள் தங்களை சந்திக்க விரும்பவில்லை. பார்த்திபன் கூற குந்தவை மௌனமாக புறப்பட்டு சென்றாள். அதன் பிறகு சில தினங்களிலேயே சுந்தர சோழரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. ஆதித்த கரிகாலனின் பெயரை உச்சரித்தபடியே மயக்க நிலையிலேயே கிடைந்தார். ஒரு நாள் நினைவு திரும்பியதும் பார்த்திபனையும் கல்பலதாவினையும் அருகே அழைத்தார். வானவன் மாதேவி அவரிடம் ஒரு பெரிய வெள்ளிப்பெட்டகத்தை நீட்டினாள். அழகிய வேலைப்பாடுகளுடன் கம்பீரமாக காணப்பட்டது அந்த பெட்டி. அதன் மீது சங்கு, யானை மற்றும் புலியின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இந்த பெட்டகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆதித்தன் தன் உண்மையான நண்பர்களுக்கு இறுதியாக தந்த பரிசு இது. தக்க சமயத்தில் இதை உங்களிடம் கொடுக்கச் சொன்னான். சுந்தர சோழனின் கண்களில் அருவியாக நீர் வழிந்தது. பார்த்திபன்
பெட்டகத்தை திறந்தான். அத்திமலை தேவனின் உக்ரோதயம் அதில் வைக்கப்பட்டிருந்தது. அத்திமலை தேவனின் ஆபரணமான உக்ரோதயம் இதோ கிடைத்து விட்டது. அத்திமலை தேவனின் பிரதிமை எங்கே? பிரமிப்புடனும் ஆவலுடனும் நின்றிருந்தான் பார்த்திபன். சுந்தர சோழர் அது குறித்து ஏதேனும் சொல்லுவாரா? அவரிடம் ஆதித்த கரிகாலன் எதையாவது கூறியிருப்பானா? ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் நினைவு இழந்து விட்டார் சுந்தர சோழர். பிறகு நினைவு திரும்பாமலேயே உயிரும் நீத்து விட்டார். சுந்தர சோழர் இறந்தார் என்கின்ற செய்தி சென்றதும் தஞ்சையிலிருந்து அனைவரும் திரண்டு காஞ்சிக்கு வந்தனர். உடலை தஞ்சைக்கு எடுத்துச் செல்லக்கூடாது என்று அவர் எழுதியிருந்த சாசனத்தை பார்த்த பார்த்திப பல்லவன் காஞ்சியிலேயே அவரை தகனம் செய்ய முடிவு செய்தான். பொதுவாக தாங்கள் ஈன்ற செல்வங்களில் ஒன்று இறக்கும் பொழுது பெற்றோர்கள் மற்ற செல்வங்களின் முகத்தை பார்த்து ஆறுதல் அடைவார்கள். ஆனால் சுந்தர சோழரும் வானவன் மாதேவியும் ஆதித்த கரிகாலன் இறப்புக்கு பிறகு தஞ்சையை விட்டு வெளியேறி காஞ்சியில் பொன்னாழியில் தான் வசித்தார்கள். சுந்தர சோழர் இறந்ததும் வானவன் மாதேவி உடன்கட்டை ஏறப்போவதாக அறிவித்தாள். குந்தவியும் அருள்மொழியும் தங்கள் தாயின் முடிவை மாற்ற முயற்சித்தனரா என்று கூட சரித்திரத்தில் பதிவு செய்ய முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஆதித்த கரிகாலன் கொலையால் மனம் வெறுத்து தஞ்சையை விட்டு காஞ்சிக்கு வந்து தங்கியவர்கள் அதன் பிறகு தஞ்சைக்கு திரும்பவே இல்லை. மற்ற குழந்தைகளுடன் உறவாடவும் இல்லை. இறந்த கணவனுடன் உடன்கட்டை ஏற விரும்பினாலே தவிர மற்ற குழந்தைகளுடன் வாழ வேண்டும் என்று விரும்பவும் இல்லை. சோழர் குலத்திற்கே இல்லாத வழக்கமாக உடன்கட்டை ஏறினாள் மலையமான் மகள். எதற்காக மன்னர் தம்பதியரை மனம் வெறுத்து போகச் செய்தது எது? தஞ்சையின் சக்கரவர்த்தி எதற்காக தஞ்சையை விட்டு நீங்கி காஞ்சியில் வாழ்ந்து அங்கேயே மடிந்தார்? செம்பியன் மாதேவி போன்ற அரசிகள் கணவன் மறைந்த பிறகு இறைப்பணியில் கவனம் செலுத்த மலையமானின் மகள் மட்டும் எதற்காக சோழருடன் இல்லாத உடன்கட்டை என்கின்ற சடங்கை மேற்கொண்டாள்? உண்மையான சோழ சரித்திரங்கள் இந்த கேள்விகளுக்கு விடை கூறவில்லை. ஒன்று மட்டும் உறுதி, ஆதித்த கரிகாலன் கொலையின் பின்னணி சுந்தர சோழரையும் வானவன் மாதேவியும் சோழ குடும்பத்தையே வெறுக்கச் செய்துவிட்டது என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மை. ஆதித்த கரிகாலன் கொலையில் ஜீரணிக்க முடியாத தகவல்கள். சங்கதாரா புதினத்தை எழுதிய பொழுதே ஆதித்த கரிகாலன் கொலையில் நிலவி வரும் பல குழப்பங்களை எடுத்து உரைத்திருந்தேன் என்கின்றார் திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள். அதனை பாண்டிய ஆபத்து உதவிகளின் செயல் என்று மிகவும் சாதாரணமாக கூறி வழக்கை முடித்துவிட்டனர் என்பதே என் கருத்து. உதயேந்திர செப்பேடுகள் மற்றும் சோழ சிம்மபுரத்து கல்வெட்டுகள் அனைத்துமே பெரும்பானம்பாடி நாட்டு வாணர்களை வீழ்த்தி அவர்களை கங்கர்களுக்கு அடிமையாக விற்றான் பராந்தக சோழன் என்று கூறுகின்றன. விஜயாதித்த வாணியின் மகனுடன் குந்தளவேந்தன் கிருஷ்ணனிடம் அடைக்கலம் புக அங்கிருந்து பழிவாங்கும் உணர்வுடன் புறப்படுபவன் பராக்கிரம பாணன் என்கின்ற வீரன். சோழர்களுக்கு அவன் வில்லன். ஆனால் வீரநாராயணபுரத்து ஏரிக்கரையில் அவன் கதாநாயகனாக சித்தரிக்கப்படுகின்றான். அவன் சந்தேகம் இருந்தால் பண்டாரத்தார் மற்றும் நீலகண்ட சாஸ்திரியாரின் பராந்தகர் பாணர் போர் நிகழ்வுகளை படிக்க வேண்டும். வன்ருட்டி என்றால் வீணை இசைத்து பாடும் பாணர்கள். வீணை இசைக்காமல் பந்தி என்கின்ற பந்தனை பாடல்களை பாடுபவர்கள் வாணர்கள். வாணரின் வழித்தோன்றலாக திகழும் வந்தியத்தேவன் எதிரி என்பதை ஆதித்த கரிகாலன் அறியாமல் போயிருக்கலாம். பழுவேட்டரையும் அனிருத்த பிரம்மராயரும் அறியாமல் போயிருக்கலாம். கல்கி ஏன் அதை உணரவில்லை? அவர் மூலமாகவே சுந்தர சோழருக்கு ஓலை கொடுத்து அனுப்பி விடுகிறான் ஆதித்த கரிகாலன். நந்திபுரத்து நாயகி என்கின்ற புதினத்தில் வந்தியத்தேவன் 10 வருடங்கள் சிறையில் இருந்ததாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவன் எதற்காக சிறையில் இருந்தான்? வந்தியத்தேவனின் இயற்பெயர் என்ன? குந்தள நாட்டில் அடைக்கலம் போந்த வான நாட்டு மன்னன் விஜயாதித்த வாணனின் பெயரன் பராக்கிரமவாணன். சோழர்களை பழிவாங்க துடிக்கும் பாத்திரம் வாணன். திடீரென்று அவன் காணாமல் போகின்றான். அதன் பிறகு வீரநாராயண ஏரியில் வந்தியத்தேவனாக தென்படுகிறான். வந்தியத்தேவன் என்கின்ற பெயரில் பொருளை கவனித்து பாருங்கள். வந்தி என்றால் வந்தனை என்று பொருள். தெய்வங்களை வந்தனை செய்பவர்கள் வாணர்கள். தான் வாணன் என்பதை மறைக்க அவன் பெயரை மாற்றி வர ஒரு கட்டத்தில் அவனை வாணர் தலைவன் என்றே அறிவித்திருக்கின்றார் கல்கி. அவன் வாணன் என்பது தெரிந்தால் சோழர்கள் அவனை எச்சரிக்கையுடன் கையாண்டிருப்பார்கள் அல்லவா? அது சரி, சோழ நாட்டில் அனைத்தையும் அர்ப்பணித்து சோழ எல்லையை கடக்க மாட்டேன் என்று கூறும் குந்தவை எப்படி வாணர் தலைவனை மணந்து கொள்ள சம்மதித்தாள்? குந்தவைக்கும் வாணர் வீரன் வந்தியத்தேவனுக்கும் திருமணம் எப்பொழுது நடைபெற்றது?
உத்தம சோழர் வந்தியத்தேவனை சிறையிலிருந்து விடுவித்த பிறகு 10 வருடங்கள் கழித்துதான் குந்தவை திருமணம் செய்து கொள்கிறார் என்றால், அண்ணனின் மரணத்திற்காக சிறை தண்டனை அனுபவித்தன அல்லவா திருமணம் செய்து கொள்கிறாள்? அது மட்டுமா, வானர்களுடன் நட்புறவு பாராட்டி அவர்களுக்கு ஆதரவும் அடைக்கலும் நல்கிய வைதும்பராய நாட்டை எதிரிகளாக நினைத்து கொண்டிருந்த சோழர்கள் அவர்கள் மீது போர் தொடுத்து அரிஞ்சயன் வைதும்ப இளவரசி கல்யாணியை கடத்தி வந்தான். வானர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக வைதும்பர நாட்டை தண்டித்த சோழர்கள் ஒரு வானர் வீரனை எப்படி ஆதித்த கரிகாலனுக்கு நண்பனாகவும் குந்தவைக்கு கணவனாகவும் ஏற்றுக்கொண்டார்கள்? மூன்றாவது, சுந்தர சோழர் வானவன் மாதேவியும் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டதும் எதற்காக காஞ்சிக்கு வந்து தங்கினார்கள்? தஞ்சை மன்னர் ஏன் காஞ்சியில் வாழ்ந்தார்? நான்காவது காரணம், பராந்தகனுக்கு பெண் கொடுத்தவர் பழுவேட்டரையர். மூத்தவர் இருவர் ராஜாதித்யனும் கடராதித்யனும் சேக்கிழாநாடிகள் என்கின்ற பராந்தகனின் பட்டத்து அரசிக்கு பிறக்க அரிஞ்சயனும் உத்தமசீலனும் பழுவேட்டரையின் மகளுக்கு பிறக்கின்றனர். மூத்தவர் இருவரும் இல்லாத நிலையில் பழுவூர் அரசியின் மகன் அரிஞ்சயன் அரியணை ஏறுகின்றான். அவன் மகன் சுந்தர சோழன். அவன் வாரிசு ஆதித்த கரிகாலன். அந்த வகையில் பழுவேட்டரையருக்கு ஆதித்த கரிகாலன் கொள்ளுப்பேரன். அவர்களுக்கு எதற்காக பழுவூர் அரசர்கள் சதி செய்ய வேண்டும்? பொன்னியின் செல்வனில் தன் தேர்ந்த வாரிசு சுந்தரரின் மகளுக்கு எதிராக தனது மகளின் சக்களத்தின் மகன் கண்டராதித்தின் மகன் உத்தம சோழனை பழுவேட்டரையர் ஆதரிப்பது போல் சித்தரிக்கப்பட்டு இருக்கின்றது. அதை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை. அரிஞ்சயன் பல மனைவிகளை கொண்டிருந்தான். வீவன் குந்தவையுடன் அவன் வாழ்க்கை நடத்தவில்லை. வைதும்பர இளவரசி கல்யாணியை பற்றி பலவந்தமாக கடத்தி வந்து அவள் மூலமாகத்தான் சுந்தர சோழரை பெற்றிருந்தான். வைதும்பர நாட்டில்தான் வாணர்கள் அடைக்கலம் புகுந்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐந்தாவது காரணம், முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஆதித்த கரிகாலனுக்கும் குந்தவைக்கும் இடையே என்னதான் பிரச்சனை நிலவியது என்று ஒரு புகழ்பெற்ற அன்றைய சரித்திர எழுத்தாளரை கேட்டேன். பிரச்சனை ஒன்றுமில்லை, நந்தினியுடன் பழகக்கூடாது என்று குந்தவை கூறினாள். ஆதித்த கரிகாலன் கேட்கவில்லை. அவர்களுக்குள் அதுதான் பிரச்சனை என்றார். அது எப்படி சாத்தியம்? நந்தினியும் ஆழ்வார்க்கடியானும் கற்பனை பாத்திரங்கள் என்று கல்பியை குறிப்பிடுகின்றார். அப்படி இருக்க நந்தினியின் பொருட்டு எப்படி ஆதித்த கரிகாலனும் குந்தவையும் விவாதித்திருக்க முடியும்? அவர்கள் இருவருக்கும் இடையே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை. அண்ணனை மீறி தம்பியை மன்னனாக்க அவள் விருப்பப்படுகிறாள் என்றால் நிச்சயம் அவர்களிடையே பெரும் பிரச்சனை இருந்திருக்கும் என்றேன். அந்த எழுத்தாளர் நழுவி ஓடிவிட்டார். நந்தினிக்காக அவர்கள் இருவரும் மோதி இருக்க முடியாது. அரியணைக்காகத்தான் அவர்கள் மோதி இருக்கலாம் என்பது என்னுடைய யூகம். ஆறாவது காரணம், ஆதித்த கரிகாலனுக்கு ஏன் திருமணம் செய்யப்படவில்லை? அனைத்து விவகாரங்களிலும் மூக்கை நீட்டியவள் குந்தவை. ஈழத்து வேந்தனால் கொலை செய்யப்பட்ட கொடும்பாளூர் வேந்தன் மகள் கொடும்பாளூர் இளவரசி வானதி என்னும் 10 வயது சிறுமியை 14 வயது நிரம்பிய தம்பி அருள்மொழிக்கு நிச்சயிக்கின்றாள். ஆனால் பட்டத்து இளவரசனாகிய ஆதித்த கரிகாலன் வயது 21. திருமண வயதை கடந்தும் அவனுக்கு ஏன் திருமணமே செய்யப்படவில்லை? ராஜராஜ சோழனுக்கு மொத்தம் 11 மனைவிகள். உலகமாதேவி என்கின்ற தந்தி சக்தி விளங்கியதுதான் பட்டத்து அரசி. சோழமாதேவி, திரைலோக்கிய மாதேவி, பஞ்சவன் மாதேவி, அபிமான வல்லி, இலாட மாதேவி, பிருத்திவி மாதேவி, மீனவன் மாதேவி, வீரநாராயணி, வில்லவன் மாதேவி, வானதி என்கின்ற 11 மனைவிகள். 11 பெண்களை மணந்து கொள்வதற்கு தம்பி அருள்மொழி என்கின்ற ராஜராஜ சோழனுக்கு அனுமதி தந்த குந்தவை ஏன் அண்ணன் ஆதித்த கரிகாலன் ஒரு திருமணத்தை செய்து கொள்வதற்கு கூட முனைப்பு காட்டவில்லை? 14 வயதிலேயே தம்பிக்கு பெண் பேச துவங்கிய குந்தவை அண்ணனுக்கு ஏன் பெண் தேடவில்லை? ஏழாவது கேள்வி, பாடல் பெற்ற தலங்கள் அனைத்தும் பத்திரமாக இருக்க கண்டராதித்த தேவர் நாயகி பாவத்தில் 9ஆம் திருமுறையில் பாடிய தலைக்குளத்தார் ஆலயம் மட்டும் காணப்படவில்லை. அந்த இடத்தில்தான் தஞ்சை பெரிய கோவில் நிற்கின்றது. எதற்காக புராதன ஆலயத்தை நீக்கிவிட்டு புதிய கோயிலை கட்ட வேண்டும்? தேவாரத்தில் திருவேழிமிழலை பதிகத்தில் தலைக்குள பெரிய கோவில் என்று அப்பரும் பாடியிருக்கின்றார். தலைக்குளத்தார் என்கின்ற பெரிய கோயிலை இடித்துவிட்டு ராஜராஜேஸ்வரம் என்கின்ற தன் புகழ் பாடும் கோயிலை கட்டி இருக்கின்றார் ராஜராஜன். புகழ்பெற்ற கோவில் ஒன்றை இடித்துவிட்டு ஏன் தன் பெயரில் கோவிலை கட்டினான் ராஜராஜன்? இன்னும் பல கேள்விகள் எழுகின்றது. பொன்னியின் செல்வன் என்பது பாகுபலி திரைப்படம் போல ஒரு நல்ல ஃபேண்டசி தான்.
அதுவேதான் சோழர் சரித்திரம் என்கின்ற மனநிலையை விட்டுவிட்டு உண்மையான சோழர் சரித்திரத்தை மக்கள் படிக்க வேண்டும். இனியும் ஆதித்த கரிகாலனை யார் கொன்றார்கள் என்ற கேள்வியை கேட்காமல் வந்தியத்தேவன் தான் அவனை கொலை செய்தான் என்கின்ற தீர்ப்பை வழங்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். காரணம், காளஹஸ்தி யாருடைய பகுதி என்பது குறித்து பெரும்பானப்பாடி நாட்டிற்கும் கங்க நாட்டிற்கும் பிரச்சனை ஏற்பட்டது. தனது நண்பனான கங்க நாட்டு மன்னன் பிருத்திவிபதிக்கு உதவும் பொருட்டு கிபி 911-12 ஆண்டுகளில் பெரும்பானப்பாடி நாட்டின் மீது படையெடுத்து சென்று அழித்த பராந்தகன் வானர் மக்களை அடிமைப்படுத்தி கங்க நாட்டு மன்னன் பிருத்திவிபதிக்கு அடிமைகளாக விற்றான். பெண்கள் சோழ வீரர்களால் கற்பிழந்து தங்கள் குழந்தைகளுக்கு தகப்பன் யார் என்பதை கூட அறியாமல் இருந்தனர். வானர் குலவேந்தனாகிய 2ஆம் விஜயாதித்த வாணனும் அவனது மகன் 2ஆம் விக்ரம வாணனும் ராஷ்டிரகூட மன்னனாகிய 3ஆம் கிருஷ்ணதேவனிடம் அடைக்கலம் புகுந்தார்கள். சோழர் வரலாறு இதை பற்றி கூறுகின்றது. சோழர்களை பழிவாங்குகின்றேன் என்று சபதம் செய்து பராக்கிரம பாணன் சோழ நாட்டிற்குள் நுழைகின்றான். வீராணம் ஏரி அருகே ஒரு புறவியில் செல்லும் அவன் அமரர் கல்கியால் கதாநாயகனாக காட்டப்படுகின்றான். அவனது சதிகள் குந்தவையின் திட்டங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் இருவரும் சேர்ந்து கொள்கின்றனர். பழிவாங்க துடிக்கும் வானர் குலத்தவனை மதியோகம் படைத்த குந்தவை மணந்து கொள்ளுகிறாள். முடிவில் வீரபாண்டியனின் தலையை கொய்து காஞ்சியில் பொன் மாளிகையை எழுப்பியவன் சதியால் கொல்லப்படுகின்றான். கொலைப்பழியை பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள் சுமக்கின்றனர். துரோகிகளான ரவிதாசன், பிரம்மாதிராயன் என்று உடையார் கோயில் கல்வெட்டு கொலைக்காரர்களை வர்ணிக்கின்றது. பிரம்மாதிராயர் என்பது சோழ நாட்டு அந்தணர்களுக்கு அளிக்கப்படும் பட்டம். அனிருத்த பிரம்மாதிராயர் தானே தலைமை அமைச்சர். பாண்டி நாட்டு ஆபத்து உதவியான ரவிதாசனுக்கு எப்படி பிரம்மாதிராயர் பட்டம் கிடைத்தது? மேலும் அந்த கல்வெட்டு துரோகிகளான ரவிதாசன் என்கின்றது. வெளிநாட்டில் இருந்து வரும் கொலைக்காரர்களை உடையார் கோயில் கல்வெட்டு எதிரிகளான ரவிதாசன் என்று தானே குறிப்பிட வேண்டும். துரோகிகளான என்று குறிப்பிடுவதால் கொலைகள் சோழ நாட்டினராலேயே திட்டமிட்டுக்கப்பட வேண்டும். மகன் ஆதித்த கரிகாலன் இறந்த துக்கத்தில் சுந்தர சோழரும் மலைமான்மகள் வானவன் மாதேவியும் காஞ்சி பொன் மாளிகையில் தங்கிவிட தஞ்சையை யார் ஆண்டு வந்தார்கள்? எப்படி இருந்தாலும் வானர்குல வீரன் வந்தியத்தேவன் என்கின்ற பராக்கிரம பாணன்தான் ஆதித்த கரிகாலனை கொன்றிருக்கிறான் என்பதில் இம்மியும் சந்தேகமில்லை. குந்தவையும் அதை தடுக்கவில்லை என்கின்ற காரணத்தால் தான் சுந்தர சோழர் தன் குடும்பத்தையே வெறுத்து காஞ்சிக்கு சென்று தன் இறுதி காலத்தை கழித்தார். மற்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் தன் கணவன் இருந்ததும் தஞ்சைக்கும் திரும்பாமல் காஞ்சியிலேயே வானவன் மாதேவி உடன்கட்டை ஏறினாள். இதுவே உண்மையான சரித்திரம். எல்லாவற்றிலும் மூக்கம் நீட்டும் குந்தவைக்கு ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட போவது தெரியாமல் இருக்குமா? அல்லது அவன் கொலை தனது எதிர்கால திட்டங்களுக்கு சாதகமாக இருப்பது என்பதை தெரிந்து கொண்டதால் தம்பியின் முழு கட்டுப்பாட்டை தன்னிடம் வைத்திருந்த அவள் அண்ணனின் கொலையை தடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய முடிவு. குந்தவையை போய் சதிகாரியாக நினைத்து பார்க்க முடியவில்லை என்று கூறுபவர்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். பட்டத்து இளவரசன் வீரபாண்டியனின் தலையை கொய்த சுத்த வீரன் ஆதித்த கரிகாலனை அழித்து யாரோ சில ஆபத்து உதவிகள் என்று கூறுகிறார்கள். கிபி 959ஆம் ஆண்டு சேவூர் போரில் வீரபாண்டியனின் தலையை கொய்தான் ஆதித்த கரிகாலன். ஆனால் அவன் கொலை செய்யப்பட்டது 969இல். பழிவாங்குவதற்கு பாண்டிய ஆபத்து உதவிகள் 10 ஆண்டுகளாக காத்திருந்தார்கள். ஒரு சுத்த வீரனை அனாவசியமாக பாண்டியர்கள் தேடி வந்து கொலை செய்வார்கள் என்பதை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.